எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை தியேட்டரில் ரிலீஸ் ஆன மகாராஜா திரைப்படத்தை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். பள்ளிக்கரணை பகுதியில் தனது பொண்ணோட வசித்து வர ஹீரோவான மகாராஜா ஒரு நாள் எதிர்பாராத விதமாக தன்னோட வீட்டில் நடக்கிற திருட்டு சம்பவத்தை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. அதை விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவர் வீட்டில் உண்மையிலே திருட்டு நடந்ததா இல்லை எதையோ மறைக்கிறாரா சொல்லிட்டு. அப்படி அவர் மறைச்ச விஷயம் என்னென்னு தெரியுது தான் இந்த மகாராஜா படத்தோட கதைன்னு சொல்லலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதுக்கப்புறம் வேறு லெவல் செகண்ட் ஹாஃப் கொண்ட படம்னு கண்டிப்பாக சொல்லலாம். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்றதுனால படம் ஒரு ஸ்லோ பேஸ்டாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் இவரோட முந்தைய குரங்கு பொம்மை பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. என்ன தான் படம் ஸ்லோ பேஸ்டாக போனாலும் நம்மளுக்கு ஒரு சீன் கூட போர் அடிக்காது. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தோட பிஜிஎம் தான். இந்த மியூசிக் டைரக்டர் ரொம்பவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளை கான்ஷியஸாக வச்சுருக்காரு படம் பக்கத்தில் அவர் பிஜிஎம் வச்சு. இந்த படத்தில் பாய்ஸ் மணிகண்டன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய சான்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது விஜய் சேதுபதியோட 50வது படம் சொல்கிறாங்க. இந்த 50வது படம் தான் விஜய் சேதுபதியோடைய கரியர்லேயே பெஸ்ட்டு ஆக்டிங் கொண்ட படம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துக்காக தன்னோட உழைப்பை முழுசாக போட்டிருக்காருன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஓவராலாக எனக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு நல்லா எழுதப்பட்ட ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு பக்காவான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு 2-3 வயலன்ஸ் இருந்தாலும் அது பெருசாக அவங்கள பாதிக்காது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான் இந்த மகாராஜா. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் படம் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.